ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூவாடைக்காரி. இந்த பூவாடைக்காரினா என்ன, யார் அவங்க அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். அதாவது கல்யாணம் ஆகிட்டு போகிறாங்களே பொண்ணுங்கள்லாம். ஸோ மாமியார் வீட்டில் யாராவது முன்னோர்கள் சுமங்கலியாக இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு நாளை நம்ம ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை பண்ணுவாங்க அந்த வீட்டில். அதை என்னன்றது தெரிஞ்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. இந்த பூவாடைக்காரி அப்படின்றாங்க சுமங்கலி இறந்து போகிறதுனால அவங்களுக்கு புது புடவை, ஜாக்கெட், பெட்டு, வளையல், பூ, குங்குமம், மஞ்சள், தாலி கயிறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் வடை, சக்கரை பொங்கல், பாயாசம், ஸோ இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நடு வீட்லேயோ இல்லை சில பேர் கிணத்தடியில் கும்பிடுற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டில் எப்படி கும்பிடுவாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் படையல் போட்டு அவங்கக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா அவங்களோட அருள் எப்பயுமே உங்களுக்கு கூடவே துணையாக இருக்கும். எந்த விதமான கெடுதலும் உங்களை தாக்காது. ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அவங்க முன்னாடி ஓடி உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்ககிட்ட தடுத்து நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பூவாடைக்காரியை கட்டாயம் கும்பிடுங்க. அண்ட் உங்களோட குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வங்கள் இருப்பாங்க. இப்போ முனீஸ்வரர் இருப்பாங்க, ஐயனார் இருப்பாங்க, நிறைய பேருக்கு முருகர், ஸோ இந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு. ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இப்போது முனீஸ்வரருக்கு பூஜை போடுறாங்க, ஐயனாருக்கெலாம் போடுறாங்கன்னா சண்டே டைமில் செய்வாங்க. ஸோ இந்த சண்டேனா நான்வெஜ் வச்சு படைக்கிறவங்க இருப்பாங்க, கோழி அறுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறவங்க சண்டே டைமில் செய்வாங்க. பால் பூஜை போடுறதுன்னு சொல்லுவாங்க. வெறும் வெஜிடேரியன்ஸ் என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சு பால் பூஜை போடுறதும் இருக்குது. ஸோ கரெக்டாக உங்களோட குலதெய்வங்களை நீங்கள் வருஷம் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பூஜை போடும்போது அவங்களோட ஆசீர்வாதம் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஆடி மாதம் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் பார்வதி தேவியே பூலோகத்துக்கு மக்களுக்கு நேரடியாக அருள் பாலிக்கிறதா சொல்லப்படுறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வமும் உங்களை எப்பயுமே காத்து நிற்கணும்னா அவங்கள நீங்கள் மறக்காமல் வழிபாடு செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டோட சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணாமல் அவங்க அம்மா வீட்டில் என்ன பண்ணாங்களோ அதையே தான் இவங்களும் இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப தவறான ஒரு செயல். உங்களோட மாமியார் வீட்டில் என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ, எப்படி சாமி கும்பிடுவாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ முடியும். கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.